திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 66வது வாக்கியம். அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. இப்ப இந்த வாக்கியத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை நமக்கு திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு ஒரு கவியை பத்தி, ஒரு சிஷ்யனை பத்தி சொல்ல போறா. இவர் யாரோட சிஷ்யன் அப்படின்னு கேட்டா, கூரத்தாழ்வாரோட சிஷ்யன். கூரத்தாழ்வானோட சிஷ்யன் இந்த அமுதனார்ங்கிறவர். கூரத்தாழ்வான் யாரோட சிஷ்யன்னு பார்த்தா ராமானுஜரோட சிஷ்யன். இப்ப இந்த கவித்திறமை நிறைய இருந்ததுனால அமுதனாருக்கு தன்னுடைய குருவான கூரத்தாழ்வான் மேல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வருது. நம்ம ஏற்கனவே இந்த குரு சிஷ்யர்களோட குரு சிஷ்யர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 65வது வாக்கியத்துல ஆரியனை பிரிந்தேனோ தெய்வ வாரியாண்டனை போலேன்னு பார்த்தோம்ல. அந்த தெய்வ வாரியாண்டன்கிறவர் தன்னோட ஆச்சாரியரை பிரிஞ்சுட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரே போற நிலையில இருந்துட்டு கோவிலுக்கு கூட போகாம ஆச்சாரியன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் இருந்தார். அந்த வாக்கியத்தை பார்த்துட்டு இப்ப அதே மாதிரி இந்த குரு சிஷ்யர் இவாளோட என்ன சொல்றது அனுபந்தம், இவாளோட உறவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த வாக்கியம் ரொம்ப நன்னா இருக்கு. இதை கேட்கறதுக்கும் ரொம்ப இனிமையா இருக்கு. இப்ப இந்த அமுதனார் கூரத்தாழ்வான்கிட்ட போயிட்டு எனக்கு உங்க மேல பாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே கூரத்தாழ்வான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட குரு ராமானுஜர், நீ என்னை பத்தி பாடாத, என்னோட குருவை பத்தி பாடு அப்படின்னு சொல்றார். இப்ப இவாளுக்கெல்லாம் எவ்வளவு வினயம் இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு இவளோட செய்கைகள்ல இருந்து நமக்கு நிறைய புரிய வருது. இப்ப ராமானுஜர் மேல பாட்டு எழுதிண்டு அமுதனார் கொண்டு போய் கொடுக்குறார். பாட்டை கொடுத்த உடனே ராமானுஜர் அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லுவாராக்கும்னு சொல்லி இவர் அமுதனார் நினைச்சிட்டு இருந்த போது ராமானுஜர் என்ன சொல்றார், துதிக்கப்பட வேண்டியவன் இறைவன் ஒருவனே, அதனால இது நீ எழுதியிருக்குது நன்னா இருக்கு, ஆனா அதுல விஷயம் ராமானுஜரா இருக்கக்கூடாது, விஷயம் பகவானா இருக்கணும், அதனால நீ இந்த மாதிரி எழுதின்னு வரதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இது தப்பு அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிறதுக்கு மறுத்துடுறார். நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப கூட அமுதனார் வேற ஒரு மாதிரி அதை மாத்தி எழுதுறார். எப்படின்னா 4 வரி இருந்தது அப்படின்னா 2 வரியில ஆழ்வாரை பத்தி இல்லையோ பெருமாளை பத்தி இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்த 2 வரியில இவர்களோட அருள் பெற்றவர் ராமானுஜர் அப்படிங்கிற மாதிரி எழுதினதுனால ராமானுஜரை ஆழ்வார்களுடையோ பெருமாளுடையோ சம்பந்தப்படுத்தி 108 பாடல்கள் எழுதுறார். இதுக்கு ராமானுஜ நூற்றந்தாதி அப்படின்னு பேரு. இந்த அந்தாதி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அப்படின்னா என்ன அப்படின்னு, அதாவது அந்த ஒரு பாசுரம் முடியும் போது எந்த வாக்கியத்துல முடியறதோ அடுத்த பாசுரம் அந்த முடிஞ்ச வாக்கியத்துல இருந்து தொடரும். அது மாதிரி 2வது வாக்கியத்துல எதுல முடியறதோ அதுல இருந்து 3வது வாக்கியம் தொடரும். இந்த மாதிரி எழுதிட்டு அதோட இல்லாம ஒவ்வொரு பாசுரத்திலையும் ராமானுஜரோட பேர் வருது. இப்ப நம்ம இந்த ராமானுஜ நூற்றந்தாதிய படிச்சோம் அப்படின்னா 108 தடவை நம்ம ராமானுஜரோட பேரை சொல்லியிருப்போம், அவரோட நாமத்தை நம்ம சொல்லியிருப்போம். அதோட இல்லாம இதுக்கு ஒரு இன்னொரு தனி பெருமை இருக்கு. என்ன அப்படின்னா, இது காயத்ரி மந்திரத்தை சொன்னா எவ்வளவு அதுக்கு ஒரு பலன் உண்டோ அதே அளவு பலன் இந்த நூற்றந்தாதிக்கு இருக்கிறதா நமக்கு சில குறிப்புகள் கிடைக்கிறது. இப்ப இந்த ராமானுஜர் நூற்றந்தாதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அந்தாதி அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம வேற சில நூல்கள் எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அபிராமி அந்தாதியை கூட நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதுல கூட துணையே அப்படின்னு ஒரு வாக்கியம் கடைசியில வந்ததுன்னா அடுத்த ஸ்லோகம் துணையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முடியும் போது அறிந்தனமே அப்படின்னு முடிஞ்சா 3வது ஸ்லோகம் அறிந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது.
அப்ப ஒண்ணுல எது முதல்ல இருக்கிற ஸ்லோகம் எதுல முடியுறதோ அந்த முடிதல அந்த எதுல முடிஞ்சிருக்கோ அதை வச்சுட்டு 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறது. அப்புறம் 2வதுல என்ன முடியுறதோ அதை வச்சுட்டு 3வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறது. இது மாதிரி இந்த அந்தாதிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் இருக்கு. அதை நான் இதுல சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இப்ப இந்த ராமானுஜர் நூற்றந்தாதி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ராமானுஜர்கிட்ட கொண்டு அதை கொடுக்கிறார் அமுதனார். அப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, அமுதனார் மாதிரி திருவரங்கத்து அமுதனார் மாதிரி நான் என்ன அந்தாதியை எழுதல, அதனால நான் இந்த ஊர்ல இருந்தா என்ன, வேற ஊருக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு போறதா நம்ம இந்த கதையை இங்க முடிக்கலாம். அதாவது ஒவ்வொரு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம உள்ள பார்க்க போனோம்னா இது கடலா ஆன்மீக கடல் அப்படின்னு அதோட ஒரு பாகம் அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல ஒவ்வொரு வாக்கியமும் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் ஒவ்வொரு சிஷ்யர்களும் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு ஆழ்வார்களும் என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப 67வது வாக்கியத்துல என்ன சொல்ல போறா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.